சொல்ல முடியாது, அது உண்மைதான். ஏன்னா முத்துக்குமரனுக்கு வந்து பவித்ரா மேலே ஒரு கண்ணு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஓட்டிங் அலைன்ஸ் பார்த்தலாம். சௌந்தர்யா தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, முத்துக்குமரனோட சமைச்சிட்டு இருந்தாங்களே பவித்ரா, இப்போ அதனால் என்னென்னா இப்போ வந்து மஞ்சரியும் வந்து வரல, நாமினேஷன் வரல அப்படின்னு சொல்லி இப்போ முத்துக்குமரன் ஃபேன்ஸு அந்த ஒரு குரூப்பெல்லாம் இருக்குல்ல, பிஆர் குரூப் எல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நேராக போய் பவித்ராவுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. டே அப்படிங்கிற மாதிரி தான், டே என்னடா பண்ணுறீங்க? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஆதரவு சேனலாக ஒரு 2-3 சேனல் இருக்கும். அந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா பவித்ரா முத்துக்குமரனும் அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, ஐயோ 2 பேரும் க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருளையை பழைப்பிட்டாங்க. அதே மாதிரி ட்விட்டர்லையும் அதே மாதிரி தான். பொருளையும் சொல்ல முடியாது, அது உண்மை தான். ஏன்னா முத்துக்குமரனுக்கு வந்து பவித்ரா மேலே ஒரு கண்ணு, அந்த கண்ணு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது. அதனால் இப்போ முத்துக்குமரன் வரல, மஞ்சுரியும் வரல. அப்போது யாருக்கு ஓட்டு போடுவோம்? முத்துக்குமரன் யார் மேலே கண்ணு இருக்கோ அவங்க மேலே போடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ பவித்ராவுக்கு வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டிங் ஆரம்பித்து ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து கீழே தான் இருந்தாங்க. இப்போ வந்து என்னென்னா சவுண்டு மேலே வந்துட்டாங்க. சவுண்டு தான் இப்போ ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. 22.1% ஓட்டுகள் 9332. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பவித்ரா இருக்காங்க. 21.94% ஓட்டுகள் 9265. 2 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வந்து ஒரு 100-150 ஓட்டு தான் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்குது. இதுக்கு மேலே சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து ஓட்டு போடுங்க, தமிழ் ஹில்ஸில் போய் பார்த்துருவோம். முத்துக்குமரனுக்கு மேலே முத்துக்குமரன் வந்து கண்ணு வச்ச ஆளா இல்லை வந்து சௌந்தர்யா ஆளா அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஏன்னா ஓட்டை போட்டு விடுங்க 2 பேர்த்து. என்னன்னா பவித்ராக்கெலாம் ஓட்டு வராது. பவித்ராக்கு ஓட்டு வரதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு துளி கூட பவித்ரா அந்த வீட்டில் கேமே விளாட்ல. அப்படி இருக்கும்போது எப்படி வரும்? முத்துக்குமரன் ஓட்டு தான் வருது. ஏன்னா முத்துக்குமரனுக்கு பவித்ரா மேலே ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஆனால் சௌந்தர்யாவுக்கு தான் மக்கள் சப்போர்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 9332 ஓட்டு அப்படிங்கிறது சாதாரண ஓட்டு இல்லை. தன் சொந்த உழைப்பால் மக்களை வந்து ஈர்த்து அதன் மூலம் வர்ற ஓட்டு அப்படிங்கிறதா உண்மை. பவித்ராவே முன்னாடி வந்திருந்தாலும் அது காரணம் என்ன? முத்துக்குமரனோட கண்ணு அப்படிங்கிறதான் உண்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜாக்லின் அவர்கள் இருக்காங்க. 12.36% ஓட்டுகள் 5217. ஜாக்லினுக்கு ஒரிஜினல் ஓட்டு. பவித்ராவுக்கு மாதிரி முத்துக்குமரன் கண் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்சிதா இருக்காங்க. 8.78% ஓட்டுகள் 3709. சேச்சி வந்து அப்படியே அது எவிக்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் நினைக்கல, ஆனால் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்னடா சேச்சிக்கு ஒரு குரூப் வந்து ஃபார்ம் ஆகி அது வந்து டாப்பை இதில் பாருங்கள் 5ஆவது இடத்துல இருக்கா. 2, 4, 4ஆவது இடத்துல இருக்குது சேச்சி. வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரயான் இருக்கான். 8.5% ஓட்டுகள் 3589. ரயானு பார்த்தீங்களா 3000 சில்லற ஓட்டு வந்துட்டான். ரயானு கீழே விஜய் விஷால் போயிட்டான். சகுனி அவன் வந்து 8.26% ஓட்டுகள் 3486. அதுக்கப்புறம் சத்யா இருக்காப்புல 6.47% ஓட்டுகள் 2733. அருண் வந்து கீழே போயிட்டான். பிஆரே பிஆர் என்னடா ஆச்சு டே? கபடாதாரி வந்து கீழே போயிட்டான். 6.9% ஓட்டுகள் 2573. வாண்டடாக போய் சௌந்தர்யாட்டே உங்களுக்கு முத்துக்குமரன்டே உங்களுக்கு வெளியே போக போகிறான் அருண் அப்படிங்கிறது அப்படமாக தெரியுது. அது கீழே தர்சிக்கா இருக்குது. 5.49% ஓட்டுகள் 2318. மொத்தத்தில் எவிஷன் ஆகிறது யார் தெரியுமா? அருண், ஆல்டாட்னா தர்சிகா அப்படிங்கிறது அப்பட்டமாகி விட்டது. உங்கள் கருத்துக்களை சொல்லி விடுங்கள். நன்றி, வணக்கம்.